தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அந்தமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆந்திர மாநிலம் ஏலூர் மாவட்டம் வெமுலப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆசீர்வாதம். இவரது மனைவி சுமலதா. அதே பகுதியைச் சேர்ந்த நாகராஜு என்பவருடன் சுமலதாவிற்கு தகாத உறவு இருந்துள்ளது. இதை அறிந்த கணவர் அவர்களை கண்டித்ததாக தெரிகிறது. இதனையடுத்து ஆசீர்வாதத்தை கொன்றுவிட ரகசிய காதலர்கள் இருவரும் முடிவு செய்துள்ளனர். கடந்த 1ஆம் தேதி இரவு சுமலதா ஆசீர்வாதத்திற்கு சாப்பாட்டில் தூக்க மாத்திரை கொடுத்துள்ளார். பின்னர் அவர் தூங்கிய பிறகு சுமலதா தனது காதலன் நாகராஜுவை வீட்டிற்கு வரவழைத்துள்ளார். தொடர்ந்து இருவரும் சேர்ந்து ஆசீர்வாதத்தை கழுத்தை நெறித்து கொலை செய்தனர். காலையில் ஆசீர்வாதம் தற்கொலை செய்து கொண்டு இறந்துவிட்டதாக குடும்பத்தினருக்கு சுமலதா போன் செய்து கூறினார். சுமலதா கூறியதை உண்மை என நம்பிய குடும்பத்தினரும் ஆசீர்வாதத்தின் உடலை அடக்கம் செய்ய ஏற்பாடு செய்தனர். ஆசீர்வாதத்தின் உடலை கடைசியாக குளிப்பாட்டும் போது உடலில் காயங்கள் இருப்பதை பார்த்த ஆசீர்வாதத்தின் பெற்றோர் இது குறித்து மருமகள் சுமலதாவிடம் கேட்டனர். அவரோ தான் ஏற்கனவே கணவரை இழந்த துக்கத்தில் இருப்பதாக கூறி மாமியார் மற்றும் உறவினர்களிடம் அழுதுள்ளார். இதனையடுத்து ஆசீர்வாதத்தின் உடலை அடக்கம் செய்தனர். ஆனால் ஆசீர்வாதத்தின் மரணத்தை தாங்க முடியாத அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மருமகள் சுமலதாவிடம் விசாரித்தனர். அப்போது முன்னுக்கு பின் முரணாக அவர் கூறியதால் தர்மாஜிகுடம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனையடுத்து போலீசார் சுமலதாவிடத்தில் இடுக்கு பிடி போட்டு விசாரித்த போது தனது கணவர் ஆசீர்வாதத்தை காதலன் நாகராஜுவுடன் சேர்ந்து கொன்றதை ஒப்புக்கொண்டார். போலீசார் வழக்கு பதிவு செய்து ஆசீர்வாதத்தின் உடலை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை செய்தனர். தற்போது சுமலதாவை கைது செய்த போலீசார் அவரது காதலன் நாகராஜை தேடி வருகின்றனர். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அந்தமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.